டெல்லியில் நடந்த பேச்சுவார்த்தைக்கு பின் பின்லாந்து அதிபரும் பிரதமர் நரேந்திர மோடியும் கூட்டாக செய்தியாளர்களை சந்தித்து வருகின்றனர். இது தொடர்பான கூடுதல் தகவல்களை வழங்க இணைகிறார் எமது செய்தியாளர் ரமேஷ்குமார். ரமேஷ்குமார், வணக்கம். பின்லாந்து மற்றும் இந்தியா இடையான இந்த சந்திப்பு எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது? விரிவான தகவல்களை பதிவு பண்ணுங்க. அதாவது ராணுவ மோதல் மட்டுமே எந்த ஒரு பிரச்சனைக்கும் தீர்வாக அமைந்து விடாது என பிரதமர் மோடி குறிப்பிட்டிருக்கிறார். பின்லாந்து அதிபருடனான சந்திப்பிற்கு பின்னர் பிரதமர் மோடி இதனை தெரிவித்திருக்கிறார். இந்தியா வந்திருக்கக்கூடிய பின்னிஷ் அதிபர் அலெக்சாண்டர் ஸ்டப் அவர்களுடன் இருதரப்பு உறவுகள் தொடர்பாக பேச்சுவார்த்தை நடத்திய பின்னர் இரு நாடுகளின் தலைவர்களும் கூட்டாக செய்தியாளர்களை சந்தித்து வருகின்றனர். முன்னதாக இருவரின் முன்னிலையில் பல்வேறு புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தானது. இதனைத் தொடர்ந்து பேசிய பிரதமர் மோடி அவர்கள் இந்தியாவும் பின்லாந்தும் டிஜிட்டல் தொழில்நுட்பம், தூய்மையான எரிசக்தி, செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம், குவாண்டம் டெக்னாலஜி உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களில் கூட்டாக இணைந்து செயல்பட்டு வருவதாகவும் இயற்கையான கூட்டாளிகளாக திகழ்வதாகவும் பிரதமர் மோடி குறிப்பிட்டிருக்கிறார். கல்வியை பொறுத்தவரை பின்லாந்து ஒரு ரோல் மாடலாக திகழ்கிறது. எனவே இந்திய மாணவர்கள் பின்லாந்தில் கல்வி மற்றும் ஆராய்ச்சியை மேற்கொள்ள ஏதுவாக இன்று ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்தாகி இருப்பதாகவும் குறிப்பிட்டிருக்கிறார். அண்மையில் ஐரோப்பிய ஒன்றியத்துடன் இந்தியா தடையில்லா வர்த்தக ஒப்பந்தத்தை இறுதி செய்தது. ஐரோப்பிய ஒன்றியத்தில் பின்லாந்தும் ஒரு நாடு என்ற அடிப்படையில் இந்த ஐரோப்பிய ஒன்றியத்தோடு மேற்கொள்ளப்பட்ட தடையில்லா வர்த்தக ஒப்பந்தம் இரு நாடுகள் இடையேயான வர்த்தகம் மற்றும் முதலீட்டில் ஒரு முக்கியமான திருப்பு முனையாக பார்க்கப்படுவதாக பிரதமர் மோடி குறிப்பிட்டிருக்கிறார். அதே போல இன்று உலகம் எதிர்கொண்டு வரக்கூடிய பல்வேறு முக்கியமான பிரச்சனை மற்றும் சவால்களுக்கு மத்தியில் உலகளாவிய நிறுவனங்களில் சீர்திருத்தங்கள் செய்யப்பட வேண்டியது அவசியம் என்பதை இரு நாடுகளும் ஒப்புக்கொள்வதாக பிரதமர் மோடி குறிப்பிட்டிருக்கிறார். இந்தியாவும் பின்லாந்தும் சட்டத்தின் ஆட்சி, உரையாடல் மற்றும் ராஜதந்திரத்தில் நம்பிக்கை கொண்டிருக்கின்றன. ராணுவ மோதல் மட்டுமே எந்த பிரச்சனையும் தீர்க்க முடியாது என்பதை இரு நாடுகளும் ஒப்புக்கொள்கின்றன. எனவே உக்ரைன் பிரச்சனையாக இருந்தாலும் சரி, ஈரான் இஸ்ரேல் இடையிலான போர் உட்பட மேற்காசிய பிராந்தியத்தில் நிலவக்கூடிய பிரச்சனையாக இருந்தாலும் சரி, அமைதியை விரைவில் முடிவுக்கு கொண்டு வருவதற்கும் அமைதியை மீட்டெடுவதற்கும் அனைத்து முயற்சிகளுக்கும் ஆதரவளிக்க இரு நாடுகளும் தயாராக இருப்பதாக பிரதமர் மோடி குறிப்பிட்டிருக்கிறார். நன்றி ரமேஷ்குமார், உங்கள் விரிவான தகவல்களுக்கு. காட்சியில் காதலும் கலகலப்பும் நிறைந்த ஒரு புத்தம் புதிய ஃபேண்டசி தொடர் ராஜா ராணி தினமும் இரவு 8 மணிக்கு.